Love incarnate, love divine. Star and angels gave the sign. Bow to babe on bended knee, the savior of humanity. Unto us a child is born, he shall reign forevermore. No, no, come and see what God has done. No, the story of amazing love, the light of the world, given for us. Noel, Son of God and Son of Man, there before the world began, born to suffer, born to save, born to raise us from the grave. Christ the everlasting Lord, he shall reign forevermore. No, no, come and see what God has done. No, no, the story of amazing love, the light of the world, given for us. Noel. Come and see what God has done. No, the story of amazing love, the light of the world, given for us. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடில் நாடி
சிவபாலனை பணிந்திட பாடி அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம். மன்னன் மகவாகவே தோன்ற அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற தூதர்கள் பாடல்கள் பாட இறைவாக நாம் செல்வோம் கேட்க அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம். மந்தை ஆயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணை முன்னிலை நின்றே தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாமே அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடையும் குடிர் நாடி சிவபாலனை பணிந்திட பாடி அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர ரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ஓ, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட ரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே, ஓ, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே.
வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். எல்லாரும் அனைவரும் குடும்பத்தோடு கூட சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸ் நாளை கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் நாளில் சில காரியங்கள் நாங்கள் போடவிருக்கிறோம். யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். சில கிறிஸ்மஸ் பாடல்களோடு நடனங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதை நீங்கள் பார்த்து அனுபவித்திருப்பீர்கள் என்று நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாம் அனுசரிக்கும் பொழுது ஒரு குடும்பமாக சேர்ந்து அனுசரிக்க வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனை. இந்த நாள் அனுதினமும் நமக்கு கிறிஸ்மஸ் நாளாக இருக்கிறது. காரணம், இயேசு என்னும் இரட்சகர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு நம்மளை ரட்சித்தவர். இன்றைக்கு மத்தேயு 1வது அதிகாரத்தில் 21 துவங்கி 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1வது அதிகாரம் 21 துவங்கி 23 வரை. இயேசுவின் பிறப்பு தலைப்பு. இதனுடைய தலைப்பு இயேசுவின் பிறப்பு. 21வது வசனத்திலே, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். 22வது வசனம், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இதெல்லாம் நடந்தது. 23, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் நம்மளை ரட்சிக்கிறவர், ஜனங்களின் பாவங்களை நீக்குகிறவர் என்று 21வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. அவர் எதற்கு பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வரணும்? பாவிகளாக நாம் இருக்கும் பொழுது பரலோகத்தை விட்டு இறங்கின தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக பரலோகத்தை விட்டு இறங்கினவராக இருக்கிறார். நம்மேல் அன்பு கூறுகிற ஒரு அன்புள்ள தேவனாக இருக்கிறார். இது நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியில் இது உரைக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 6வது வசனம். 9வது அதிகாரம் 6வது வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த நடக்கக்கூடிய காரியங்களை ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு. ஏன்னா நடக்க போகிற காரியங்களை எழுதுகிறது தான் எழுதி கொண்டு இருக்கிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். இதில் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட இந்த வாக்கியத்தை
இந்த வார்த்தையை இயேசு நிறைவேற்றி வைக்கிறார். எதுவும் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிற தேவன் அவர் இதை நிறைவேற்றி புதிய ஏற்பாடுகளை பார்க்கும் பொழுது நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதே 23வது வசனத்தில், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். முதலாவது நம்ம பார்த்தோம், இயேசு என்று பெயரிடுவாயாக என்று பார்த்தோம். இயேசு என்றால் சகல ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்கிற தேவன், நமக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுக்கிற தேவன். ரட்சிப்பு யாரும் கொடுக்க முடியாது இயேசுவை தவிர. அவர் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததுனால இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு போக தகுதி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். இரண்டாவதாக நம்ம வசனத்தில் வாசித்தோம் இம்மானுவேல் என்று. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் எங்கும் இல்லை, நம்மோடு கூட இருக்கிறார். இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம் இதயத்தில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார் இம்மானுவேல். அவருக்கு பாருங்க எத்தனை ஆலோசனை கர்த்தர். ஐசையா தீர்க்கதரிசனத்துல பார்த்தோமாக்கா, அவர் அதிசயமானவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர். இரண்டாவது பார்க்கிறோம் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை வேணும் என்றால் கர்த்தரிடத்தில் நாம் கேட்கணும். எப்படி கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது வசனங்கள் மூலமாக நமக்கு ஆலோசனை வரும். மூன்றாவதாக வல்லமையுள்ள தேவன். அவரை போல வல்லமையாக உள்ள தேவன் ஒருவரும் இல்லை. வல்லமை உள்ள தேவன், உலகத்தில் நடக்கிற காரியங்களை அவர் செய்கிறவராக, உலகத்தை படைத்த இரட்சகர். சகலமும் அவரால் உண்டானதே ஒழிய வேறு ஒருவராலும் இல்லை என்று போட்டிருக்கிறது. சகலமும் அவராலே உண்டானது. அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நித்திய பிதான், சதா காலங்களும் நம்மோடு கூட ஜீவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நித்திய பிதாவாக இருக்கிறார். சமாதான பிரபு. சமாதானத்தை யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. யாருமே நமக்கு இந்த உலகத்துல சமாதானத்தை கொடுக்க முடியாதுங்க, இயேசுவை தவிர. சமாதான பிரபு. உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை நான் வைத்து விட்டு போகிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். முதலாவது இந்த நற்செய்தி எங்கு போயிருக்கிறது என்றால் நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 8, 9 நான் வாசிக்கிறோம். 8, 9, 10 நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியாக தங்கி இருந்த ராத்திரியிலே மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த மெய்ப்பர்கள் இடத்துல தான் இந்த நற்செய்தியை முதல்ல தேவதூதர்கள் கொண்டு போய் சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. மெய்ப்பர்கள் இடத்தில் 9வது வசனத்தில் பாருங்க, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இயேசுவான் அவர் பிறந்திருக்கிற இடத்தில் தூதன் வந்து இறங்கும் பொழுது அந்த இடத்திலே அவர் சுற்றி ஒரு பிரகாசமான ஒளி அங்கு தோன்றினது என்று நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். தேவதூதன் 10வது வசனத்துல, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதுதாங்க நற்செய்தி. இதோ மிக சந்தோஷமான, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும், உலகத்திலே வாழும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, சகல ஜனங்கள், எல்லா உலகத்திலே வாழும் எல்லா ஜனங்களும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்ம மற்றவர்களுக்கு இயேசுவின் பிறப்பு, எதற்காக அவர் உலகத்திற்கு வந்தார் என்று அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இதுதான் அடையாளம் என்று சொல்றாங்க. ஒரு ராஜாதி ராஜன், உலகத்தை ஆளுகிற தேவன், யெகோவா ராப்பா,
மேலான தேவன் ராஜரீகம் பண்ணுகிற ஒரு ராஜா தாழ்மையான ஒரு இடத்துல வந்து பிறந்திருப்பதை நீங்கள் கவனித்தீங்களா? எவ்வளோ ஒரு தாழ்மையானவர். இந்த மேய்ப்பர்கள் இடத்தில் அவர்கள் ஒரு சாதாரண ஜனங்க, அவர்களிடத்துல தான் இந்த நற்செய்தியை தேவதூதர்கள் சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு தாழ்மையான குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இயேசுவை போல வாழ்றோமா? ஒரு தாழ்மையான இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த நற்செய்தி மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோமா? நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நற்செய்தியை தான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வோம் வேண்டும். நம்ம எத்தனையோ பேரை நம்ம கூப்பிடலாம் வீட்டுக்கு. இருந்த பொழுது நற்செய்தியை சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நற்செய்தியை நாம் சொல்வது நமது கடமையாக இருக்கிறது. அப்பொழுது பாருங்க, இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீதின் ஊரிலே கர்த்தர் பிறந்திருக்கிறார் என்று போட்டு 12வது வசனத்திலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். 13வது வசனத்தை பாருங்க. அந்த அத்தனமே பரமசேனையின் திரள் அந்த தேவதூதனோடு தோன்றி 14வது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பிரியமானவர்களே, தேவனை துதிப்பதும் அவரை ஆராதிப்பதும் அவருடைய சத்தியத்தை வாசிப்பதும் நமது கடமையாக இருக்கிறது. தேவனை துதிப்பது அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றது. தாவீதை பாருங்கள், அவனை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லியிருக்கிறார். துதித்து பாடி பரம சேனைகளே வந்து இறங்கி துதித்து பாடினார்கள். பரலோகத்தில் தேவ தூதர்கள் ஆமீன் அல்லேலூயா என்று பாடுகிறது போல இந்த பூலோகத்தில் நம்மையும் வைத்திருக்கிறார் துதித்து பாடுவதற்கு தேவனை. சகல ஜாதிகளுக்காக வந்த இம்மானுவேல் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வாசம் செய்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி, சகல ஜனங்களுக்கும் சரி, குடும்பமாக சேர்ந்து ஆராதனை செய்யவும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் தேவனை மகிழ்ச்சியாக அவர் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நடந்து கொண்டு குடும்பத்தோடு நாம் சந்தோஷமாக இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு நாம் செல்வோம். குடும்பத்தோடு சந்தோஷமாக களி கூர்ந்து இயேசுவின் பிறப்பை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிப்போம். இந்த ரட்சிப்பை நாம் ஒரு பொழுதும் சொல்லாதபடிக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. My beloved brothers and sisters, today the scripture reading is taken from book of Matthew. You can see that Jesus' birth we have seen. When we see Matthew chapter 1, verse 2, chapter 1, verse 21, 22, and 23. First of all, as a Christmas day today, we like to celebrate with the family, with the peace and joy, because our Lord Jesus Christ comes to the earth. He has given us the peace and joy. Okay, we go through the Matthew chapter 1, verse 21 until 23. The title is Jesus' birth. She will have a son, and you will name him Jesus, because he will save his people from their sin. Now all these happen in order to make what the Lord has said through the prophets come true. A virgin will become pregnant and have a son, and he will be called Emmanuel, which means God is with us. When we read through the scripture, the Virgin Mary will give birth a son. Name him Jesus. Jesus means he's a savior.
He is a savior for the people, whole world. Lord Jesus Christ is a savior for us. This good news for every world they will celebrate today. So that when we go to chapter 1 verse 22, now all this happened according to the prophet Isaiah. Book of Isaiah, we go through chapter 9 verse 6. Isaiah chapter 9 verse 6. A child is born to us, a son is given to us, and he will be our ruler. He will be called Wonderful Counselor, Mighty God, Eternal Father, Prince of Peace. What a name for our Lord Jesus Christ. Prophet Isaiah was written in this chapter. He is a wonderful counselor. You need a counselor. You need the counselor. Come to Jesus. By the word, he will counsel for you. When you go through the scripture, he is a good counselor for us. None of them is a good counselor for us. As the pastors, they know when God children, church children, or got some problem or what, they go to the pastor. You know why? Because they know how to give the counseling for them. So our Lord Jesus Christ is the counselor. And they said, Mighty God. He's a mighty God. He's a God of universe. Eternal Father. Forever. He is the eternal Father for us. Forever. And Prince of Peace. He's a God who always gives. His name is Prince of Peace. What a wonderful name. So he is the one who will give us the peace. The world cannot give the peace. But God, Jesus said, I will give my peace unto thee, he says. So if peace comes to us, it's entirely different. It's not the world can give for us. So my brothers and sisters, in this good news, when we celebrate about Jesus Christ's birth, we need to remember He's a God. He loves us so much. He came from heaven to the earth and to give us the salvation. That's why they said, name him Jesus. Secondly, we see Emmanuel. Emmanuel means God is with us. So you do not fear about anything. Our Lord Jesus Christ is always with us. And we go through. So do not be troubled in your heart. Our Lord Jesus Christ, Emmanuel, was being with us. And we go through Luke chapter 2, verse 8. We read, there was some shepherd in the part of the country of the were spending the night in the field. The shepherd was looking after the sheep, spending whole night, take care of the sheep, the flock. Number 9. An angel of the Lord appeared of them. You see, the angel of the Lord come and appear to the shepherd. And the glory of the Lord shine over them. You see, when the angel came from the heaven to the shepherd, we can see the glory of God was shining that place. The whole place was shining. And they said, do not be afraid. They say, do not be afraid, do not be afraid.
I am here with the good news for you. This is the good news. You see, such a poor people, such a humble people, where the good news is going, first of all, to the shepherd. They are so poor and humble. What about us? We are humble towards God. God always looking at us, always looking at our heart, our mind, our talking, our character. Are we are humble? God is seeing our heart. So at the same time, we will see these shepherds. There they give the good news. First of all, the angel. The good news, which will bring great joy to all the people. Which will bring the great joy. Jesus' birth was a great joy for us. You know why? Because God loved us so much. From the heaven, He came to the earth and give us the salvation. Name Him Jesus. Jesus means salvation. He freely has given to us and make us the children of God. When we are celebrating the Christmas together with the friends, with the family, we need to share this gospel to them. This is very important. We can have a fellowship, everything, but the good news with time, good time and bad time, we need to give this good news to them. And we see 23, a virgin will become pregnant and name him Emmanuel. Emmanuel means God is with us. So that, my beloved brothers and sisters, today is a Christmas, Jesus' birthday, so that we can celebrate together with the family and friends. But the good news should share for everybody. So we have I've watched many things in this video. May God bless each and every one of you with the family. It's a joyful day. Every day is a Christmas day. So that be happy and God bless. Happy, blessed Christmas Day. God bless each and every one of you. Let us pray. Father, Heavenly Lord, today is the day, Lord, that you are birthed. Because you love us so much, you come from the heaven to the earth to give us the salvation. Jesus is the name of salvation. Emmanuel, God is always with us. So that, Lord, such a wonderful God that we are. You're being with us, God. God bless each and every one of our God, Jesus. Hallelujah. Hallelujah. Let your salvation, we need to share to the people. When we got the opportunity, God bless us to share the gospel to them, Lord. So that bless each and every one of them, Lord. Be a wonderful counselor to us, God, to counsel the people. Thank you, Jesus. You are a King of kings, the Lord of lords, Almighty God. Thank you and praise you, Father. Hallelujah. We want to thank you. We want to bless your name. In Jesus' most precious name I pray. Amen. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என்னை நேசிக்கிற எங்களை அனைவரும் நேசிக்கிற உலக ரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட கர்த்தாவே, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்ற ரட்சகர் எங்களை ரட்சிப்பதற்காக பரலோகத்தை விட்டு இறங்கின என் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இம்மானுவேலே, எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவரே, அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் நாளில் பிள்ளைகள் அனைவரும் சந்தோஷத்துடன் கிறிஸ்மஸ் கொண்டாட இருங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. தனிமையாக இருக்கிற பிள்ளைகளோடு கூட என் தேவன் கலந்து நீர் அவர்களோடு கூட சந்தோஷமாக இருக்கவே, இந்த அவர்கள் சந்தோஷப்பட்டு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டு இந்த கிறிஸ்மஸ் நாளில்
அவர்கள் சந்தோஷப்பட உதவி செய்யுங்கப்பா. தனிமையாக இருக்கிறவர்கள், கணவன் இல்லாதவர்கள், மனைவிமார்கள் இல்லாதவர்களோட கூட கர்த்தாவே இந்த கிறிஸ்துமஸ் நாளை அவர்கள் அனுசரிக்கும் பொழுது சந்தோஷத்துடன் அனுசரிக்க கிருபை செய்யும் கர்த்தாவே. அவர்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. நீரே நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாத என் தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை முழுவதுமாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவரை அனுதினமும் எங்களுக்கு கிறிஸ்துமஸாக இருக்க உதவி செய்யுங்க ராஜா. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. உலக ரட்சகரே, உண்மை ஆசீர்வதிக்கிறோம், உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை கேளும் என் தேவனே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you Jesus. பாவிய லேவியாக மாத்தி வச்சது யாரு? அவருக்கு நாங்க போதும் டான்ஸ் சொல்லும் பாரு. நிலைக்குள்ளே கலை சலைகளை நிமித்தி வச்சது யாரு? சிறை கரை மறை தரை வந்தவரை மறை சொல்ல கேளு. Hey, I have a reason to dance. Hey, I have a reason to shout. For I am filled with grace. Hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L. Once upon a time a sinner, Jesus made me the winner. Now I am whole world is stunner. Hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. H-A-L-A-L halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. H-A-L-A-L halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. H-A-L-A-L halal, hey halal, hey halal, hey halal, hey halal, hey halal. H-A-L-A-L. Rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, eh eh eh. Rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, eh eh eh. Rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, eh eh eh. Rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, rumpanta gay rumpa, eh eh eh. Come on, let's dance. Jesus carried the cross. He fully paid the price. Now I am right in His eyes. Hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L.
எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துணையும் என்னை நெருங்காது சிறு வெள்ளாட்டு கிளி போல் கிடந்தேன் உன் நிலையில் என் தஞ்சம் கொண்டேன் உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என்னே சுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சற்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என்னே சுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனானிரும் நீர் துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊரென்று சொன்னாலும் பாடகன் நின்றாலும் பிள்ளை என்றால் உமக்கு. அட ஊரென்று சொன்னாலும் பாடகன் நின்றாலும் பிள்ளை என்றால் உமக்கு. நிகரில்லாத தகுப்பனுக்கு. உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயிர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என்னே சுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். Praise the Lord. பிதராத் Vanakkam. வணக்கம். What's your name? ஜெபம். How old are you? Jesus. Which church do you go to? அழிச்சி
Rawang. 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 Okay. Why you love Christmas? Because Jesus. Because of Jesus. Yeah. Was Jesus born on Christmas Day? I think yeah. Okay. On Christmas Day, what do you get on Christmas Day? Present. Presents from whom? From Everyone. everyone. Yes, Okay. What do you like to say to everybody? Anakum. Vanakkam sama. You want to wish them Merry Christmas or not? Okay. Say, blessed Blessed Christmas Christmas to to everyone everyone and and Happy happy New Year. New Year. Okay. Say thank you. Thank you. Vanakkam. Welcome. Bye-bye. Say bye-bye. Flying kiss. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad. Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. ¡Ah! Feliz Navidad, Feliz Navidad, Feliz Navidad, próspero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Próspero año y felicidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Próspero año y felicidad. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my heart. Feliz Navidad. Hey, hey. Feliz Navidad. Feliz Navidad. Próspero año y felicidad. எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.
கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.